ஹாய் ஹலோ. என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வடிவேல். நான் எதை பற்றி நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஒரு ஸ்டார்ட் அப்பை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணலாம், எப்படி எம்விபியை பில்ட் பண்ணி ப்ரோட்டோடைப்பை பில்ட் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு பண்ணுறது, எஸ்சிஓ எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியான நியூஸ்லாம் நான் ஸ்டார்ட் அப் சம்மந்தமாக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் அப் சம்பந்தமா எந்த டாபிக்கை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணி எப்படி ஐபிஓக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிற டாபிக்கை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஒரு 8 ஸ்டேஜை ஃபாலோ பண்றது மூலமா நம்மளோட ஸ்டார்ட் அப்பை ஐபிஓக்கு கொண்டு போகலாம். இன்னைக்கு பார்ட் 1 வீடியோல ஒரு 4 ஸ்டேஜை பத்தி இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு தேவையே ஐடியாவும் ப்ராப்ளமும் தான். இந்த ரெண்டும் வச்சுதான் உங்களால ஒரு ப்ராடக்டே பில்ட் பண்ண முடியும். அப்படின்னாதான் மார்க்கெட்ல நீங்க சக்சஸா ஆக முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்ககிட்ட ஐடியா மட்டும்தான் இருக்கும், ப்ராடக்ட் இருக்காது. ஐடியாவும் ப்ராப்ளமும் தான். இந்த ரெண்டும் வச்சுதான் உங்களால ஒரு ப்ராடக்டே பில்ட் பண்ண முடியும். அப்படின்னாதான் மார்க்கெட்ல நீங்க சக்சஸா ஆக முடியும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்ககிட்ட ஐடியா மட்டும்தான் இருக்கும், ப்ராடக்ட் இருக்காது. இந்த ஸ்டேஜ்ல கண்டிப்பா உங்ககிட்ட ஐடியாவும் ப்ராப்ளமும் விஷன்னு மட்டும்தான் இருக்கும். எந்த விதமான ஃபண்டிங்கோ எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லாம தான் ஒரு ஐடியாவோட கண்டிப்பா நீங்க இருப்பீங்க இந்த ஸ்டேஜ்ல. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஜொமேட்டோ அப்படிங்கிற கம்பெனியே எடுத்துக்கலாம். ஜொமேட்டோட ஃபவுண்டர் திவேந்திர கோகல் 2008ல அவரோட ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு வெப்சைட்ல ரெஸ்டாரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி தான் ஐடியாவே இருந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல அவங்க கிட்ட எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, எந்த விதமான ஆஃபீஸ் செட்டப்பும் கிடையாது. ஜஸ்ட் அண்ட் ஐடியா மிஷனை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எம்விபி பில்ட் பண்றது மூலமா உங்க ஸ்டார்ட் அப்பை ஐபிஓக்கு கொண்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. செகண்ட் ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா பூட் ஸ்ட்ராப்பிங். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஐடியா இல்லைன்னா ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்றதுக்கு ஒரு ஃபவுண்டர் கிட்ட கண்டிப்பா இருந்திருக்கும், ஆனா ஃபண்டிங் இருந்திருக்காது. இந்த ஸ்டேஜ்ல உங்களோட ஃபண்டிங்கை நீங்க உங்களோட முதலீடை போட்டு ஒரு எம்விபி கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா பேங்க் கிட்ட போய் ஃபண்டிங்கை வாங்கி உங்களோட எம்விபியை பில்ட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல உங்களோட மெயின் விஷனே ஃபர்ஸ்ட் விஷனரி ப்ராடக்டை பில்ட் பண்றது தான் முக்கியம். ஸ்டேஜ் 3 பாத்தீங்கன்னா பெர் சீடு. பூட் ஸ்ட்ராப்பிங் அப்படிங்கிறது உங்களோட பணத்தை வச்சு நீங்க பில்ட் பண்றீங்க. ஆனா ஒரு ஃபவுண்டர் என்னோட பணத்தை வச்சே நான் என்னோட கம்பெனியை பில்ட் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் பூட் ஸ்ட்ராப்ல தான் இருப்பாரு. தேர்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்குமே பெர் சீடு இன்வெஸ்டர் உள்ள வந்துருவாங்க. இந்த இதுல ரியலாவே உங்களோட growth அப்படிங்கிறது அதிகமாவே இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல உங்களோட ரியல் ப்ராடக்டை நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இயர்லி இன்வெஸ்டர் உள்ள வந்துருவாங்க. அதாவது ஏஞ்சல் இன்வெஸ்டர், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் உள்ள வந்து உங்களோட ப்ராடக்டை மார்க்கெட்ல செக் பண்றது அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸ்டேஜ் 4ன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் மக்களுக்கு முக்கியமா தேவைப்படுதா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இன்வெஸ்டர் உள்ள வந்த உடனே இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு ஃபிட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொமோட்டோவே நீங்க எடுத்துக்கலாம். இந்த சீடு ஃபண்டிங்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபண்டிங்கை ரைஸ் பண்றாங்க 2010ல. 8.5 கோருக்கான ஃபண்டிங்கை ரைஸ் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை மார்க்கெட்டை லான்ச் பண்ணி பில்ட் பண்றாங்க ஜொமேட்டோ. இந்த வீடியோல நம்ம 4 ஸ்டேஜுக்கான ஸ்டார்ட் அப் டு ஐபிஓக்கான ஸ்டேஜஸா பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல இன்னும் 4க்கான ஸ்டேஜஸை பார்ப்போம், ஐபிஓக்கு எப்படி கொண்டு போகணும்னு. இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் பத்தின நாலேஜை கெயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிக்கோங்க.